வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் எனப்படும் FPO நிறுவனங்கள் திட்டத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மத்திய அரசு நீட்டிக்க உள்ளது என்று மத்திய வேளாண் செயலர் தேவேஷ் சதுர்வேதி தெரிவித்துள்ளார். டில்லியில் நடந்த CII அமைப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய தேவேஷ் சதுர்வேதி, உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் பலவும் அடுத்த கட்ட வளர்ச்சியை அடைவதில் பல்வேறு பிரச்சினைகளை சந்தித்து வருவதால் அவற்றை சரி செய்து ஊக்குவிப்பதற்காக இத்திட்டத்தை 2031ஆம் ஆண்டு வரை நீட்டிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு பிப்ரவரியில் இந்த திட்டத்தின் கீழ் 5 ஆண்டுகளில் 10,000 FPO அமைப்புகள் என்ற நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு எட்டப்பட்டாலும் அந்த நிறுவனங்களுக்கு வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளில் பல நிறுவனங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதால் பல்வேறு அமைப்புகள் முகமைகளுடன் சேர்ந்து இவற்றை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய தேவை உள்ளது. வேளாண் அமைச்சகம், கம்பெனி விவகாரத்துறை அமைச்சகத்தை தொடர்பு கொண்டு FPO நிறுவனங்கள் துவங்கப்பட்ட 3 முதல் 5 ஆண்டுகளில் அவற்றுக்கு கடும் அபராதம் விதிக்கும் நடைமுறையை தளர்த்த கேட்டுக் கொள்ளப்பட்டது என்று தெரிவித்தார். மேலும் 2024-25 நிதியாண்டில் 10,000 FPOக்களின் மொத்த வருமானம் 9,000 கோடி ரூபாய் என்றும் இந்தியாவின் 12 முதல் 13 கோடி விவசாய சமூகத்தில் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் 52 லட்சம் விவசாயிகளை சென்றடைந்து உள்ளன என்று தேவேஷ் சதுர்வேதி கூறினார்.